வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் பனங்கிழங்கில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பனங்கிழங்குக்கான சீசன் ஜனவரி மாதத்தில் ஆரம்பித்து மார்ச் மாதம் வரைக்கும் தான். இதுவே பனங்கிழங்குக்கான சீசன் தான். கிராமங்கள் வழியே பயணம் செய்யும் போது இந்த பனங்கிழங்கை பார்க்காம நம்ம போக முடியாது. பனங்காயை மண்ணில் புதைத்து அது குருத்தாக வளர தொடங்கும் போது பிடுங்கிடுவாங்க. அந்த மாதிரி பிடுங்கப்படக்கூடிய பனை மரத்தினுடைய வேர்களை தான் நம்ம பனங்கிழங்காக சாப்பிட்றோம். இந்த பனங்கிழங்குகள் வெறும் சுவையை மட்டும் தருவது கிடையாது, எண்ணற்ற மருத்துவ நன்மைகளையும் தனக்குள்ள கொண்டிருக்கு. அந்த நன்மைகள் என்னென்ன அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். செரிமானத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். பனங்கிழங்கு உணவு செரிமானத்திற்கு தேவைப்படக்கூடிய என்சைமை உற்பத்தி செய்வதால் செரிமானம் எப்போதுமே சீராக இருக்கும். அதோடு உணவினுடைய ஊட்டச்சத்து உறிஞ்சுதலும் வேகமாக இருக்கும். இப்போ நம்ம உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பனங்கிழங்கை சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் மிக விரைவில் எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் இல்லாமல் செரிமானம் ஆகிடும். அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களும் விரைவாக உறிஞ்சப்படும். ஏன்னா அதுக்கு தேவையான என்சைமை பனங்கிழங்கு நமக்கு உற்பத்தி செய்யும். ஸோ செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் எதுவுமே இல்லாமல் செரிமான மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். உடலினுடைய மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணும் பனங்கிழங்கு, அதாவது வளர்ச்சிதை மாற்றத்தை பனங்கிழங்கு அதிகரிக்கும். பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதச்சத்து ஒட்டுமொத்த உடல் இயக்கத்திற்கும் அத்தியாவசியமான தேவையாக இருக்கு. அதாவது உடலில் இருக்கக்கூடிய செல்களை பராமரிக்கிறது, உறுப்புகளை பழுது நீக்கம் செய்வது, சருமத்தை புத்துணர்ச்சியாக்குவது, எலும்பு வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது, தசை வளர்ச்சியை மேம்படுத்துவது என அனைத்தையுமே செய்வதற்கு புரோட்டீன் முக்கிய பங்காற்றுது. அது பனங்கிழங்கில் நிறைவாக இருக்கு இந்த புரோட்டீன் சத்து. எனவே வளர்ச்சிதை மாற்றத்தில் எந்த இடையூறுமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இருக்காது. நீங்க பனங்கிழங்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதால எந்த விதமான நோயுமே உங்களை அட்டாக் பண்ணாது. ஸோ குறிப்பாக ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறது பனங்கிழங்கு. உங்களுக்கு அனிமியா எனப்படக்கூடிய இரும்பு சத்து குறைபாடு இருக்குது அப்படின்னா பனங்கிழங்கு தான் உங்களுக்கான சிறந்த உணவாக இருக்கும். நீங்கள் இதை எடுத்துக்கலாம். இரும்பு சத்து குறைபாட்டால் ஏற்படக்கூடிய உடல் சோர்வு, கவனமின்மை, குமட்டல், தலைவலி மற்றும் வயிற்று தொந்தரவுகள்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது அத்தனைக்குமே பனங்கிழங்குல உங்களுக்கு தீர்வு இருக்குது. பனங்கிழங்கு உங்களுடைய ரத்த சிகப்பு அணுக்களை முறையான அளவில் பராமரிக்கும். ஸோ அதோடைய லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கும். அதனால் உடலுக்கு தேவையான இரும்பு சத்தை பனங்கிழங்கு உங்களுக்கு கொடுத்து ரெட் பிளட் செல்ஸை கரெக்டான லெவலில் மெயின்டைன் பண்ணுறதால ரெட் பிளட் செல்ஸ்குள்ளே இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபின் உங்களுக்கு கரெக்டான லெவலில் இருக்கும். இதனால் ரத்த ஓட்டம் உங்களுக்கு சீராக பாயும். ஹீமோகுளோபின் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை உடல் உறுப்புகளுக்குமே ஆக்சிஜனை கடத்தி செல்வதால் உடல் சோர்வெல்லாம் உங்களுக்கு இருக்காது. நீங்கள் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு இரும்பு சத்து கிடைக்க பெற்று அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு பனங்கிழங்கு உறுதுணையாக இருக்கும். உடல் எடையை எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். ஒரு சில உணவுகள் மட்டும்தான் அதிக ஊட்டச்சத்தையும் கொண்டிருக்கும், அதே சமயம் குறைவான கலோரியையும் கொண்டிருக்கும். அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்மளுடைய உடல் எடையை குறைக்க முடியும். இல்லைனா நம்ம கலோரிகளினுடைய அளவு அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தொடர்ந்து சாப்பிட்டே இருக்கும்போது உடல் எடை நமக்கு அதிகரிச்சிடும். அந்த வகையில் பனங்கிழங்கு உங்களுக்கான உடல் எடையை குறைக்கிறதுக்கான மிகச்சிறந்த உணவாக இருக்கும். நீங்கள் உடல் எடையை குறைக்கக்கூடிய முயற்சியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டயட்டில் பனங்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய நார் சத்து உங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா பசியை கண்ட்ரோல் பண்ணும். அதனால அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய இந்த கிரேவி போன்ற உணவுகள் இதெல்லாத்தையுமே நீங்க தவிர்த்துருவீங்க. பசியை கண்ட்ரோல் பண்றதால நீங்க சாப்பிடக்கூடிய கலோரிகள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளும் கம்மியாகும். ஸோ அப்போ நார்சத்து இருந்திருக்கக்கூடிய இந்த பனங்கிழங்கு நீங்க சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா பசி கண்ட்ரோல் ஆகும். தேவையில்லாத உணவுகளை சாப்பிட மாட்டீங்க. நார்சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கி இருக்கக்கூடிய கொழுப்புகள் அது எல்லாத்தையுமே உங்களுக்கு வெளியேற்றி அதை உங்களுக்கு சக்தியாக மாற்றி உடல் எடையை குறைத்து தருவதற்கு பனங்கிழங்கு உறுதுணையாக இருக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்களுக்கு சிறந்த மூலமாக பனங்கிழங்கு இருக்கிறதால நல்ல கொலஸ்ட்ரால்களை மட்டும்தான் பனங்கிழங்கு நம்மளுடைய உடலில் அதிகரிக்கும். இதனால் கெட்ட கொலஸ்ட்ராலினுடைய அளவை கணிசமான அளவுக்கு பனங்கிழங்கு நமக்கு குறைச்சிரும். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருந்தாலே நோய் அலர்ச்சி பிரச்சனைகளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். எனவே இயற்கையான முறையில் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு பனங்கிழங்கு சிறந்த ஆதாரமாக இருக்கு. பொட்டாசியம் தேவையும் பனங்கிழங்கு நம்மளுடைய உடல்ல பூர்த்தி செய்வதால ரத்த குழாய் அடைப்பையும் நமக்கு தடுக்குது. இதனால இரத்த நாளங்கள் மிக சிறப்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் இயல்பாகவே ரத்தத்தை இதயத்துக்கு பாய்ச்சும். அதனால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் அடைவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த பிரச்சனையுமே இருக்காது. இதயம் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்துக் கொள்வதற்கு பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ பனங்கிழங்கு நம்முடைய இம்யூன் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுல பனங்கிழங்கு நல்ல பலன் அளிக்கும். இதுக்கு காரணம் பனங்கிழங்கில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து தான். ஸோ இது நமக்கு ரத்த வெள்ளை அணுக்களை கரெக்டான அளவில் பராமரிக்கும். அதாவது ரத்த வெள்ளை அணுக்கள் நமக்கு
அதிகரிக்க ஆரம்பிக்கும். விட்டமின் ஏ சத்து குறிப்பாக பனங்கிழங்குல இருக்கிறதால ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ இதனால் எந்த விதமான நோயும் நமக்கு வந்து குணப்படுத்தப்படும். புதுசாக சீசனாக அட்டாக் ஆகக்கூடிய பருவகால தொற்று வியாதிகளான பாக்டீரியா வைரஸ் போன்ற தொற்று வியாதிகள் வராமல் தடுக்கப்படும். ஸோ அதுக்கு பனங்கிழங்கு நமக்கு உறுதுணையாக இருக்கும். புற்றுநோய் தடுக்கப்படுகிறது பனங்கிழங்கு நாம் எடுத்துக்கொள்ளும் போது. இயற்கையான முறையில் ஆன்டி ஆக்சிடென்ட் அள்ளி தரக்கூடிய பனங்கிழங்கு புற்றுநோய் செல்களுக்கு எதிராக போராடுவதற்கும் உதவிகரமாக இருக்கும். ஸோ விட்டமின் சி, விட்டமின் ஏ, அமினோ அமிலங்கள், புரோட்டீன் என அனைத்துமே ஒன்று சேர கிடைக்கிறது இந்த பனங்கிழங்கு தான். அதனால் புற்றுநோய் செல்களினுடைய வளர்ச்சியை பனங்கிழங்கு தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலான இந்த புற்றுநோய் கட்டிகள், இந்த செல் பரவல்கள் நமக்கு வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்கெல்லாம் பனங்கிழங்கு உறுதிகரமாக இருக்கும். ஸோ குறிப்பாக பனங்கிழங்குல நார்சத்து நிறைந்திருக்கிறதால, இது நார்சத்துக்கு சிறந்த ஆதாரமாக இருக்கிறதால குடல் அலர்ச்சி, வயிற்று மந்தம், மலச்சிக்கல், செரிமானமின்மை போன்ற எந்த விதமான செரிமானம் சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு வந்து வராமல் தடுப்பதற்கு பனங்கிழங்கு சிறந்த உணவாக இருக்கும். அதாவது வயிற்று வலி, வயிற்று உப்புசம், வாயு பிரச்சனை, வயிற்று பொறுமல் ஏற்படுவது என எதுவுமே இல்லாமல் செரிமான மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கும் பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளும் போது. கால்சியம் சத்து இருந்தது பனங்கிழங்கு. தசை வளர்ச்சிக்கும் தசைகளை வந்து வலுப்பெறுவிக்கிறதுக்கும் பனங்கிழங்கு மிகவும் நல்லது. எலும்புகளினுடைய உறுதித்தன்மைக்கும் பற்களினுடைய ஆரோக்கியத்திற்கும் பனங்கிழங்குல நல்ல ஊட்டச்சத்தான கால்சியம் இருக்கு. இதனால வயதான காலத்தில் ஏற்படக்கூடிய எலும்பு தொடர்பான பிரச்சனைகள், எலும்பு புரை, எலும்பு மஜ்ஜை, மூட்டு வளர்ச்சி போன்ற பிரச்சனைகள் வராமல் முன்னாடி தடுக்கப்படுகிறது. ஸோ கால்சியம் சத்து கிடைக்கிறதால தசை வளர்ச்சியும் ஆரோக்கியமாக இருக்கும், பற்களும் வலிமையாக இருக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி என எதுவுமே இல்லாமல் ஒரு 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகளை பலப்படுத்திக் கொள்வதற்கு பனங்கிழங்கு உறுதுணையாக இருக்கும். குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டது பனங்கிழங்கு. அதாவது உணவில் இருக்கக்கூடிய கார்போஹைட்ரேட் வந்து ரத்தத்தில் குளுக்கோஸுடைய அளவில் எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பொறுத்து தான் கிளைசமிக் இண்டெக்ஸை கணக்கு பண்ணுவாங்க. அந்த வகையில் பனங்கிழங்கு குறைவான கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டு இருக்கு. ஸோ லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸில் இந்த பனங்கிழங்கு ஒன்று. அதனால் இந்த பனங்கிழங்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மெதுவாக இது செரிமானம் செஞ்சு குளுக்கோஸினுடைய அளவையும் மெதுவாக உயர்த்தும். எனவே இது ரத்த சர்க்கரை நோயாளிகளுக்கெல்லாம் சிறந்த உணவாக கருதப்படுது. ஸோ பிளட்ல சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கும் பனங்கிழங்கு சுகர் ப்ராப்ளத்துக்கு உதவிகரமாக இருக்கும். புரோட்டீன் நிறைந்தது பனங்கிழங்கு. உடல் செல்களுக்கு புரோட்டீன் மிகவும் அவசியம். அதே சமயம் என்சைம், ஹார்மோன்கள் போன்ற உடல்ல முக்கிய கெமிக்கல்களை உற்பத்தி செய்யறதுக்கு புரோட்டீன் அவசியம். எனவே நமக்கு புரோட்டீன் பற்றாக்குறை இருந்துச்சு அப்படின்னா பனங்கிழங்கு அதுக்கான சிறந்த ஆதாரமாக இருக்கிறதால பனங்கிழங்கு வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கொள்ளும் போது புரோட்டீன் குறைபாடுகள் நம்மளுடைய உடலை விட்டு நீங்கும். அதனால புரோட்டீன் நமக்கு கிடைக்கும் போது நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா செல்கள் எல்லாம் நமக்கு புதுப்பிக்கப்படும். இறந்த செல்கள்லாம் ரிமூவ் பண்ணப்பட்டு புது செல்கள்லாம் நமக்கு ரினியூவல் ஆகும், நியூ செல்ஸ் எல்லாம். ஸோ இறந்த செல்கள் எல்லாமே நமக்கு வந்து புதுப்பிக்கப்படும். அதனால வந்து செல்கள் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம புரோட்டீன் இருந்திருக்கக்கூடிய பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதனால பனங்கிழங்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொண்டிருக்கின்றதால வாரத்தில் ஒரு தடவையாவது பனங்கிழங்கு எடுத்துக்கொள்ள பாருங்க. அது நமக்கு கிடைக்காது, ஏன்னா அது ஒரு சீசனில் மட்டுமே கிடைக்கக்கூடிய ஃபுட்டு. ஜனவரியிலிருந்து மார்ச் மாதம் வரைக்கும் தான் பனங்களுக்கான சீசன். ஸோ மார்ச் மாதம் இப்போ முடிய போகுது. அதனால இந்த சீசன்லேயே பனங்கிழங்கு கிடைச்சது அப்படின்னா அதை சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு தடவையாவது எடுத்துக்கோங்க. நிறைய மருத்துவமைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம். நன்றி மக்களே.